ஹாய், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவுடைய சர்ச்சையை அற்பமா எண்ணாது இரும். அதாவது யோபு சொல்றாரு, ஒரு மனுஷனை தேவன் தண்டிக்கிறான், அந்த மனுஷன் பாக்கியவான். ஒரு மனுஷனை கர்த்தர் சிச்சிக்கும் போது, அந்த மனுஷனை கர்த்தர் புடமிடும் போது, அந்த மனுஷன் கர்த்தர் மித்தம் என்னதான் சிச்சை வந்தாலும் சரி, கர்த்தர் மித்தம் என்னதான் புடமிடலாம் சரி, அவன் அதை பொறுத்து கர்த்தருடைய விசுவாசத்தோட வழி விலகம் போகாதபடி கர்த்தர் மேல விசுவாசமும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமா அவனை கைவிட மாட்டான்னு சொல்லி அழகா யோபு சொல்றார். ஏன்னா யோபோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, யோபு கர்த்தர் பார்க்க எல்லாவற்றும் ஒரு உண்மையான மனுஷன், உத்தமமான மனுஷன், கர்த்தருக்கு பொல்லாப்புக்கு விளைக்கிற மனுஷனா இருக்கு. அப்படியே போல கர்த்தருக்கு பிரியமான மனுஷன் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல அவ்வளவு விசுவாசமா இருக்கிற மனுஷன் எப்பவுமே கர்த்தரே பற்றி கொள்கிற மனுஷன். அதாவது பார்த்தீங்கன்னா யோபு கர்த்தருடைய பிரிக்கணும்னு சொல்லி பிசாசு பயங்கரமா திட்டம் போட்டு, எப்படின்னா யோபு கர்த்தருடைய வழி விலைக்கு போகணும்னு சொல்லி அவன் பயங்கரமா திட்டம் போட்டு அவன் நேராக யோபு கிட்ட போறான். யோபு எப்படின்னா தொன்னு சொல்லி போறான். யோபு அவனை தொடுவும் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய கரை யோபு மேலே இருந்து கர்த்தர் யோபு சுற்றி வேலி அடிச்சார். பிசாசு உள்ள நுழைய முடியல. பிசாசு ரொம்ப காண்டாகி ரொம்ப வெறியாகி அதுக்கப்புறம் நேராக ஏசப்பாகிட்டே போய் சொல்கிறான், இது போல் நீ யோபு என் கையில் ஒப்பு கொடு, நான் யோபு தூசிக்கிறேன், யோபு நான் துன்பப்படுத்துகிறேன், நான் யோபு பயங்கரமாக உபத்திர கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது யோபுக்கு நிச்சயமாக விட்டு வழி விலகி போயிடுவான், அவனை தூசிப்பான்னு சொல்லி பிசாசு ஏசப்பா சொல்லுவேன். பிசாசு ரொம்ப காண்டாகி அதுக்கப்புறம் ஏசப்பா ரொம்ப பிசாசு மேலே ரொம்ப காண்டாகி அதுக்கப்புறம் ஏசப்பா பிசாசை பார்த்து சொல்கிறாரு, என் புள்ள ஒருபோதும் அதுமாரி செய்யவே செய்யாது, நீ என்ன உபத்திர கொடுத்தா சரி என் புள்ள விட்டு வழி விலைக்கு போகாது, என் பிள்ளை என் உத்தமத்தில் இருக்க சொல்லி ஏசப்பா தைரியமாக யோபை பிசாசிட்ட ஒப்பு கொடுறாரு. அதுக்கப்புறம் ஏசப்பா சொல்கிறாரு, நீ அவனை என் பிள்ளைய என்ன வேணா செஞ்சுக்கோ, ஆனால் உன்னை அவன் சீன் எடுக்க அதிகாரில் சொல்லி ஏசப்பா அந்த பிசாசுக்கு கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் பிசாசு தேவோட சன்னதியை விட்டு வழி விலைக்கு போய் அதுக்கப்புறம் பிசாசு பயங்கரமாக யோபை சோதிக்கிறான், பயங்கரமாக உபத்திர கொடுத்தான். அதாவது பிசாசு என்ன சோதனை கொடுத்தாலும் சரி, என்ன உபத்திர கொடுத்தாலும் சரி, யோபு ஒரு நாள் அசராமல் அவன் என்ன சோதிச்சதில்லை. அவன் அவர் எல்லாவற்றிலையும் பொறுத்துன்னு கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருந்து, அதாவது அவர் உத்தமத்திலே இருந்தார். அந்த உத்தமத்தை பார்த்து அவங்க மனைவிக்கு சொல்கிறாங்க, நீ இன்னும் உத்தமத்திலே இருக்கிறியே, உனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, இவ்வளோ பாடு வருது, இவ்வளோ உபத்திரம் வருது, இவ்வளோ துன்பம் வருது, நீ இன்னும் கடவுளை நீ நேசிக்கிற, உண்மையாக நேசிக்கிற, எப்படியா பாட கடவுள் நேசிக்கிற ஜீவனே விட்டு சொல்லுங்க மனைவி சொல்கிறார். அப்போ கூட யோபு அவங்க மனைவிட்ட கூட சரி ஏசப்பா விட்டக்குள்ள பைத்தியக்காரி பேர் பேசாத தேவத்தை நன்மை இப்போ நம்ம தீமையே பெற வேண்டாமா சொல்லி யோபு சொல்கிறார். அதாவது யோபு பார்த்தீங்கன்னா சொன்னது கரெக்டு தான். ஆனால் ஏசப்பா தேவபுக்கு தீமை சரி நன்மை தான் செஞ்சார். அதாவது யோபு எல்லாவற்றிலும் சரி கர்த்தர் பாருக்கு உண்மையாக அந்த கர்த்தருடைய சிச்சை அவர் தாங்கி கொண்டார். கர்த்தர் புடமிடும் போது அதில் உறுதியாக இருந்தார், கர்த்தர் நம்பிக்கை இருந்தார், விசுவாசமாக இருந்தார். அதனால் யோபு எதெல்லாம் ஏந்து போனால் சரி கர்த்தர் மித்தமாக எதெல்லாம் ஏந்து போனால் கர்த்தர் திருப்பி 4 மடங்கு கொடுத்து 4 மடங்கு யோபு கர்த்தர் கொடுத்து யோபோட தலையை கர்த்தர் ஆஸ்வதிச்சார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும் போது நம்ம கர்த்தர் நம்ம கர்த்தர் நம்ம சிச்சிக்கிறாருனா, கர்த்தர் நம்மளை புடமிடுறாரா, நம்ம ஒன்று கர்த்தருடைய சர்ச்சையை கர்த்தர் நம்மளை புடமிடும் போது நம்ம அதை பொறுத்து நம்ம ஒரு நாளும் சரி நம்ம கர்த்தரோட வழி விலகாமல் போய்ட்டு நம்ம கர்த்தர் நம்மளுக்கு என்னதான் சிச்சை கொடுத்து என்னதான் நம்மளை புடமிடலாம் சரி, நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஒரு கைவிடவே மாட்டார். அதாவது ஒரு மனுஷனை கர்த்தருக்கு பிரியமான மனுஷனை கர்த்தர் சிச்சிக்கிறாருன்னா, கர்த்தர் அந்த மனுஷனை புடமிறானா, அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா யோபை கர்த்தர் சிச்சிச்சாருன்னா யோபை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும் அவர் பிரிய வச்சிருந்தார். அதான் யோபை கர்த்தர் ஆஸ்வதிச்சார். அதே போல் பார்த்தீங்கன்னா பவுலோட கர்த்தர் சிச்சிக்கிறாரு. அவளுக்கு எவ்வளோ உபத்திரம் வருது, எவ்வளோ பாடு. அதாவது கிறிஸ்துவ அறியாத மீனாக பார்த்தீங்கன்னா அவர் தன் வைராக்கிய பாராட்டினார். அப்புறம் கிறிஸ்துவ ஏற்றுக்கிற பிறகு அவர் பயங்கரமான பாடு கர்த்தர் மித்தம் சில பாடுகள் வந்தது. அவர் எல்லாமே கர்த்தர் மித்தம் ஒரு சிச்சை அவர் எல்லா கர்த்தருடைய சிச்சையை கர்த்தருடைய அவர் கர்த்தர் புடமிருந்து எல்லாவற்றிலும் சரி அவர் தாங்கிக் கொள்ளு கர்த்தர் மேலே அவர் விசுவாசமாக இருந்தார், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தார். கர்த்தரோட வழி விலகமாக கர்த்தர் மேலே வைரகமே அந்த வைரகம் தான் பார்த்தீங்கன்னா பவுல ஒரு சரித்திரம் மாற்றப்படுது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைய பேர் கர்த்தர் சிச்சித்தாரு, அன்னைய பேர் புடமிட்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஊழியக்காரனாக மாற்றப்பட்டாங்க. இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையிலும் சரி கர்த்தர் உங்களுக்கு சிச்சிக்கிறாரா, கர்த்தர் உங்களுக்கு புடமிடுறாரா, நீங்கள் நீங்கள் கர்த்தர் சிச்சிக்கும் போது கர்த்தர் புடமிடும் போது சரி கர்த்தர் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே விசுவாசமாக கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். அதாவது தேவன் ஒரு மனுஷனை சிச்சிக்கிறானா, தேவன் ஒரு மனுஷனை தண்டிக்கிறான், அந்த மனுஷன் பாக்கியவான். நீங்கள் ஒரு நாள் கர்த்தரோட சிச்சி அற்பமாக என்னாதீங்க, கர்த்தர் உங்களை புடமிருந்து நீங்கள் அற்பமாக என்னாதீங்க. நீங்கள் கர்த்தர் உங்களை என்ன சிச்சித்தாலும் சரி, கர்த்தர் உங்களை என்ன புடமிடாலும் சரி, நீங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்வார். ஆமென்.